ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்முடைய யோக வராகி சக்தி கொடுத்தினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் எஸ்கே ஜோதிட பயிற்சி மைய நிர்வாகர் யோகநாத் குருஜி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவர் நம்ம 24வது ஜோதிட கருத்தரங்களை நட்சத்திர சூட்சமங்கள் தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு உங்கள் சார்பாக பொன்னாரை பற்றி கௌரவிப்போம். ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதா? மெட்ராஸ்காருக்கு கேட்கல. சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஓகே, நல்லா போட்டோ எடுத்தீங்களா? ஓகே, போது போல. ஐயா, இன்னைக்கு என்ன நாள்? ஏகாதசி. அற்புதம். ஏகாதசி திதி. என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அதிகண்ட நாம யோகம். சித்த யோகமா மரண யோகமா? சரி, ஓகே. 24வது கருத்து நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஐயா ஏழுமலை ஐயாவினுடைய வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் கருத்தரங்கத்திற்கு வருகை இருந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி என்ற சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நலம் தரும் நட்சத்திரங்கள். ஐயா, எல்லாருக்கும் நட்சத்திரம் இருக்குதா? கொஞ்சம் பேசணும். நட்சத்திரம் இருக்குதா? எத்தனை பேத்துக்கு இருக்கு, எத்தனை பேத்துக்கு இல்ல? எல்லாத்துக்கும் இருக்குதா? சரி சரி. ஆமா, யாரு நட்சத்திரம் இல்லாம இருக்கா? பிறந்த காலத்துல அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யார போல புள்ளம்பாங்க, தாய போல புள்ள, நூலை போல சேலை. அப்ப நமக்கெல்லாம் தாய் யாரு? நட்சத்திரம். நீங்க நட்சத்திரத்தை பிடிங்க. சந்திரன் தான் அம்மா கிரகம். அம்மா எதை சார்ந்து இருக்குது? நட்சத்திரத்தை சார்ந்து இருக்குது. சரி, அந்த நட்சத்திரம் தான் நமக்கு தாய் போல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம எல்லாம் எந்த ஊர் வாசிகள்? நட்சத்திரத்தினுடைய வாசிகள். நீங்க ஆன்மீகம் இருந்தாலும் சரி, நீங்க யோக மருந்து இருந்தாலும் சரி, ஆய்வுக்கு போனீங்கன்னா மனித பிறவி எல்லாமே நட்சத்திர மண்டலத்திலிருந்து பிறவி எடுத்ததுனால நம்ம நட்சத்திர வாசிகள் என்று நான் சொல்ல அனைத்து ரிஷிகளும் யோகிகளும் சொல்றாங்க. இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு எடுத்துருக்காங்க. அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறோம். இறந்து போனவங்களை அஸ்தியை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணதுல நட்சத்திரத்துல இருக்கிற விஷயம் எல்லாம் அந்த அஸ்தியில இருக்குது. இதையும் கண்டுபிடிச்சு அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ கட்டாயம் அனுப்பி வைக்கிறேன், குரூப்ல எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நட்சத்திர மண்டலத்துல என்ன விஷயங்கள், என்ன ஒளிகள் இருக்குதோ, அந்த கல்கள் இருக்குதோ, அதோடைய துகள்கள் மாதிரி நம்மளுடைய அஸ்தியிலையும் இருக்குது. அப்ப மனிதனுக்கு நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒண்ணு தொடர்பு இருக்குதுங்கிறத அதை கண்டுபிடிச்சு ஆய்வு பூர்வமா விஞ்ஞான பூர்வமா நிரூபிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி. இப்ப கால புருஷனுடைய முதல் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி. யார் அஸ்வினி இருக்கீங்களா? சரி, அஸ்வினி. சரிங்களா? ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்க. இந்த மரத்தினுடைய மெயின் எது? வேர். அப்ப கேதுவோடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம் அந்த குடும்பத்தினுடைய வேர்கள் போல இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? புரியுதா புரியலையா? ஐயா, புரிஞ்சா புரியல? இல்ல கேட்டுக்கணும் அப்பப்ப. அஸ்வினா வேர்கள். அந்தந்த குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? அவங்கதான் வேறா இருப்பாங்க. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்களும் கேரக்டர்களும் நம்ம கிட்ட, ஒரு மனிதன்கிட்ட நீ நம்புறீங்களோ இல்லையோ, அதுதான் உங்களை வேலை செய்யும். 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பொருத்தம் பார்த்தாங்க? நட்சத்திரம் பொருத்தம் கூட பாக்குறது இல்ல, பேர் பொருத்தம் தான் பார்த்தாங்க. அந்த பேருக்கான ராசி எது, பேருக்கான நட்சத்திரங்கள் வச்சு அப்படியே பாரம்பரிய ஜோசி போட்டு கணக்கு போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? ஃபெயிலியர் 1 2 தான். புரியுதுங்களா? மீதி எல்லாருமே நீங்க வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க? இந்த நட்சத்திரங்கள் தான் கொடுத்தது. அப்ப அது ஓகே, ஃபெயிலியர் 1 2 வரதான் செய்யும். ஆனா ஏதோ கேக்குறாங்க, பிடிக்கிறாங்க. அந்த நட்சத்திரங்கள் வேலை செய்யுதா அப்படிங்கிறத வேலை செய்யுது. இப்ப பரணி நட்சத்திரம், அதாவது கேது நட்சத்திரம் என்னது? ஒரு குடும்பத்துல வேர்கள் போல. அந்த குடும்பத்துல அவங்களாலதான் அந்த குடும்பம் ஓடுற மாதிரி இருக்கும், அவங்களாலதான் அங்க விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அவங்களாலதான் ஏதோ அந்த குடும்பமோ அதை சார்ந்து இருக்க விஷயமோ என்ன பண்ணும், அவங்கதான் ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அமைப்பா இருந்தாலும் சரி, அவங்கதான் மெயினா இருப்பாங்க. அவங்கதான் அதை கொண்டு நடத்துவாங்க.
அதான் ஆனாலும் ஓகே ஓகேங்க. அடுத்து பரணி நட்சத்திரம். ஓகேங்களா? பரணினா யார் அதிபதி? யாரு? சுக்கிரன். ரவி நம்ம மாத்தி சொல்றாரு. சுக்கிரன் தானா? சரி சரி. ஆமா. அப்ப சுக்கிரன். இந்த பரணி நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க? ஆள் எப்படி இருப்பாங்க? ஐயா நிறைய இருக்கு. நல்லது நல்ல 4 விஷயம் சொல்லலாம். நல்லது எப்படி இருக்குது? ஆடம்பரத்தை விரும்புவாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிருவாங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்? பணம் இருந்துகிட்டே இருக்கணும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும்? பணம் இருக்கணும். பணம் இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஃபெயிலியரா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பணம் நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் ஃபெயிலியர் வந்துடும். அப்ப குடும்ப வாழ்க்கையா இல்ல பணமா அப்படிங்கறத பார்க்கும்போது 2ல ஏதாவது ஒரு குறைகளை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் பரணி நட்சத்திரம். ஆனா பரணி நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டா அவங்க என்ன பண்ணா உங்களுக்கு அவங்க ஒரு மந்திரி மாதிரி, மந்திரிக்குண்டான மதிநுட்பம் அவங்கள்ட்ட இருக்கும். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் எப்படி இருக்கும்? இவங்க கட்டாயம் இவங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா கைட் பண்ணுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவங்களால வழிகாட்டுவாங்க. அதிபதி யாரு? சுக்கிரன். அப்ப இன்னொரு விஷயம் சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷத்துல இருக்கிற பரணி ஒரு மாதிரி இயங்கும், சிம்மத்துல இருக்கிற பூரம் ஒரு மாதிரி இயங்கும், தனுசுல இருக்கிற பூராடம் வேற மாதிரி இயங்கும். ஆனா இதுக்கு எல்லாம் அதிபதி யாரு? சுக்கிரன் தான். அப்ப சுக்கிரனுங்கிறவருக்கு வேலசு கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த நட்சத்திரம் யாரு? கிருத்திகை, கார்த்திகை. அதிபதி யாரு? யாரு இங்க பாதி பேருக்கு தெரியல. பாப்பாக்கு தெரியல. கிருத்திகை அதிபதி யாரு? சூரியன். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? கம்பீரமா இருப்பாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த 1ஆக்கு 2ஆக்கிடுவாங்க. 1 2ஆக்குன்னா 2 பேன பெருமாள் ஆக்குறாங்கிற மாதிரி இந்த கிருதி நட்சத்திரம் என்ன ஆகும்? 1 2ஆக்கும். நடந்து வந்தானா பறந்து வந்தான்னு சொல்லும். நல்லா புரிஞ்சுக்க, இதெல்லாம் கேரக்டர்கள். அந்த கிருத்திகை நட்சத்திரமும் அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? உத்திராட நட்சத்திரம். ஆனா இவங்க நீங்க குடும்பத்துல தவிர்க்கவே முடியாது. ஒரு நட்பு வட்டத்திலையும் சரி, இவங்க எப்படி என்ன பண்ண முடியாது? தவிர்க்க முடியாத நபர்கள். இவங்களை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆமா. அடுத்த நட்சத்திரம் யாரு? ரோகிணி. ரோகிணிக்கு அதிபதி யாரு? சந்திரன். ஓகேங்களா? இப்ப ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 யாரு? அழகு விரும்பிகள். புரியுங்களா? இவங்க சமுதாயத்துல பப்ளிக் ஃபிகர். ஐயா நீங்களா? பப்ளிக் ஃபிகர். அது எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா எங்க முகம் எப்படி இருக்கும்? எப்பயுமே ஒரு ஈர்ப்பு தன்மையோட இருப்பாங்க. அதே சமயத்துல வசீகரத்தோட இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசணும் என்ன பண்ண முடியும்? மறுபடியும் பேசணுங்கிற எண்ணம் வரும். இவன்ட்ட ஒருத்தன பேசினாம எப்படா பேச நீ பாட்டுவாங்க, எப்படா போய் தொலைவான் அப்படின்னு நினைக்க பண்ண வராது. என்ன ஆகும்? ஐயா கொஞ்சம் பேசுங்க, நீங்க பேசினா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்ச வசீதை ஏற்படுத்தும். அடுத்த நட்சத்திரம் யாரு? மிருகசீரிடம். யார் அதிபதி? மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க. ஏன்னா அடி வாங்கினதான் அவங்களை கூட்டு போயிடலாம். ஏன்னா அதிபதி யாரு? செவ்வா. உடல் பலமும் இருக்கும், மனோபலமும் இருக்கும், தைரியமும் இருக்கும், போட்டு வதக்கவும் செய்யும். ஒண்ணு நம்மள வதக்கும், இல்ல என்ன பண்ணும்? எதிரியை வதக்கிட்டு போயிரும். பஞ்சாயத்துலாம் கூட்டு போனா அதே மாதிரி துண்டு எடுத்து போ 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 கூட்டம் சேர்த்தார போ அப்படின்னு துரத்தி விட்டா சரி, இது செவ்வாயோடைய ஆளுமை. பொய் இல்ல, அவர் சுத்துறதுக்கும் இந்த செவ்வாயோடைய ஆளுமை கரெக்டா இருக்கும். எனக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த செவ்வாய்க்கான ஆளுமை அவங்கள்ட்ட இருக்கும். இருக்குதா இல்லையா? அடுத்த நட்சத்திரம் யாரு? திருவாதிரை. திருவாதிரை அதிபதி யாரு? ராகு நட்சத்திரம். திருவாதிரை, சதயம், சுவாதி 3 நட்சத்திரம் என்ன ஆகுது? 3மே ராகு நட்சத்திரம். இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த 3 நட்சத்திரமும் ஒரு வீட்டுல பிறந்துருச்சுன்னா அந்த குடும்பத்துல யாருக்காவது வாழா வெட்டி தோஷத்தை கொடுத்துரும். புரிஞ்சுட்டீங்களா? அவங்க குடும்பத்துல யாருக்கு என்ன ஆகும்? எல்லாம் இருந்து வாழ மாட்டாங்க, இல்ல இருந்தாலும் தொழில் அவுட் பண்ணி விட்டுரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. இது இல்லாத இந்த 3 நட்சத்திரக்கும் இயற்கையாவே தெய்வீக ஆற்றல் இறங்கும். தெய்வீக ஆற்றல் மட்டும் கிடையாது, அமானுஷ்ய ஆற்றல் இவங்களுக்கு தான் ஈஸியா சரிதாகும். இந்த காத்து கருப்பிட்டு அவங்க பிடிச்ச மாதிரி ஹலோ நீங்க திருவா நட்சத்திரமா கை கொடுங்கன்னு கை கொடுக்கும். ஆவிங்க எல்லாம் வந்துச்சுன்னா சுவாதி சதயத்துக்கெல்லாம் இந்த காத்து கருப்பு என்ன ஆகும்? ரொம்ப இஷ்டமா இருக்கும். அவங்கள பார்த்தா மட்டும் கேட்ச் பண்ணிட்டு வந்துடும். தெய்வ சக்தியும் அப்படிதான். கோயிலுக்கு போனாலும் அதே மாதிரிதான். சாமி வந்து ஆடுறாங்கன்னா அவ்வளவு இறங்க மாட்டேச்சு. இவங்க எல்லாம் வந்து போனோம்னா பண்ணோம், சாமியே இறங்கி வந்துருமா. அந்த அளவுக்கு ஒரு தெய்வீக பற்றுடைய நட்சத்திரம் என்ன அது? ராகுவுடைய நட்சத்திரம். அடுத்தது யார் இருக்கா? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 பேர் யாரு? குரு நட்சத்திரங்கள். 3 பேர் யாரு?
இன்னும் தூக்கம் தெரியல. தூக்கம் இந்த பக்கம் சவுண்டே வரலதா, யாரும் தெரியலையா? ஆசிரியர். அது ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மனித வாடுறதுக்கு என்ன தேவை? பணம் தேவை. நீங்க போய் உங்கள்ட்ட பணம் யாருக்கா இல்லைன்னா நான் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களை பூரடா நட்சத்திரமோ விசா நட்சத்திரமோ அடுத்து புலப்பு நட்சத்திரமோ கூட்டிட்டு போய் அவங்க பணம் கேட்க விடுங்க. எங்க இருந்தாலும் பணம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்க போய் கேட்டாலே என்ன ஆகும்? பணம் கிடைச்சு. உங்க வீட்டுல யாராவது உங்க பணம் தேவைப்படுதுன்னா அவங்கள கூட்டிட்டு போங்கன்னா வேலை உடனே ஆகும். ஒரு பேங்குக்கு போறீங்க, ஒரு கடன் கேட்க போறீங்க, இல்ல யாருக்கும் வசூலுக்கு போறீங்க, நன்கொடைக்கு போறீங்க, அப்படி என்ன ஆகும்? உங்களை கூட்டு போல 5 ரூபா கொடுக்குறோம், 10 ரூபா கொடுக்குறோம், இல்லைன்னு என்ன பண்ணுவான்? அந்த வேலையை ஈர்த்து வரும். அந்த பண பிரச்சனையோ தீர்த்து கொடுக்கும், இல்ல பண பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கும். இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாது எந்த வீட்டுல இருக்குதோ அப்பாவுக்கு அப்பா என்ன ஆவாரு? கொஞ்சம் டம்மி ஆயிடுவாரு. அங்க ஒரு தொந்தரவு கொடுக்கும். இதை நோட் பண்ணி பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்த நட்சத்திரம் யார் இருக்கா? பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. யாரோட நட்சத்திரம்? யாருடைய நட்சத்திரம்? பேர்ல யார் இருக்கா? சனி இருக்கிறாரு. அவங்க எப்படி இருப்பாங்க? ஊருக்கு உழைப்பவர்கள், தியாகிகள். பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களுக்குன்னே கஷ்டம் வர்ற மாதிரி பழகி போயிடும். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க சனி நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா இன்னொரு நட்சத்திரம் இழுத்துட்டு வந்துடும். நீங்க செக் பண்ணி பாத்துங்க. ராகு நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் ஒரு வீட்டுல இருக்குதுன்னா அதை சார்ந்த இன்னொரு நட்சத்திரத்தை இழுத்துட்டு வந்துடும். அந்த குடும்பத்திலயோ நட்புகளையோ குழந்தைங்களையோ என்ன பண்ணும்? அது இதெல்லாம் ஈர்த்து வந்துடும். இதை செக் பண்ணி பாருங்க. இந்த சனி நட்சத்திரத்துக்கு யார் கர்மக்காரகன்? யாரு? சனிதான். இந்த ஜாதகத்தை காலத்து கர்மக்காரகன் யாரு? சனி பகவான். அப்ப சனியோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க கட்டாயம் சனியோட நிழல் கிரகம் தான் யாரு? பாம்பு. வந்து அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா ராகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எதுதான் கொடுக்கணும்னா சனியை பாம்போட கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க பாரம்பரிய ஜோசியத்துல. சனிதான் பாம்பு, அத தலைதான் ராகு, வால் தான் கேதுன்னு நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரம்பரிய ஜோசியத்துல அப்படிதான் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப சனி திசையோ ராகு என்ன பண்ணோம்? இந்த 2 நட்சத்திரமும் என்ன பண்ணோம்? மத்தவங்களை இழுத்துட்டு வரும். நீங்க என்ன பாருங்க, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இருக்கிற வீட்டுல ஒண்ணு அதை சார்ந்த நட்சத்திரமே 1, 5, 9 அப்படி நட்சத்திரம் இழுத்துட்டு வந்துடும். அவன் நட்பு வட்டத்திலேயோ இல்ல குடும்பத்திலயோ. அதே மாதிரி சுவாதி, சதயம், திருவாதிரை இருந்தாலும் இன்னொரு ராகு நட்சத்திரம் உள்ள என்ட்ரி ஆயிடும். இதெல்லாம் வந்துட்டாலே கர்மா பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது யாரு? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? பேச முடியுமா? எப்படி பேசுவாங்க? விகடகவி பேசுவாங்க, அறிவாசலா பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க. இவன்கிட்ட பேசி நம்ம என்ன சொல்லணும்? ஆமா சாமி மட்டும் போட்டுக்கிட்டு, ஏன்னா எழுத்து பேச முடியாது. ஏன்னா என்ன யாரு? அறிவாளிகள், அறிவு ஞானிகள். உண்மையாலுமே நல்ல பேச்சாடு, வசிய பேச்சு அவங்கள்ட்ட உண்டு. அந்த பேச்சாடு சில பேருக்கு பேசுவாங்க. நான் வசிய பேச்சு யாட்டு இருக்குன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அது இன்னும் முழுமையா போனா ஆயில்யத்தும் கேட்டைக்கும் ரொம்ப அதிகம். ரேவதி கூட அந்த அளவுக்கு கொஞ்சம் பேச்சு இதா வராது. ஆனா என்ன பண்ணுவாங்க? கேட்டையும் ஆயிலையும் நல்லா அழகா பேசுவாங்க. அந்த மாதிரி நட்சத்திர சூட்சமங்கள் நிறைய இருக்குது. நட்சத்திரங்களுடைய அதிபதி கேரக்டர் மட்டும் இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம திரும்ப சொல்றதுதான். ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா வேறு தான் கேது. நடுவில் இருக்கிற மரங்கள்லாம் நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த மேல போயிட்டீங்கன்னா ராகு. நடுவில் இருக்கிறதா சனி, குரு, சுக்கிரன் எல்லாமே அதுலதான் வரும். அப்ப நட்சத்திரங்கள் தான் நமக்கு என்ன ஆகுது? நம்ம ஆளுமை நட்சத்திரங்கள் தான். அதே போல ஐயா அவர் வந்து அருமையான கருத்து சொன்னார். 12 லக்னத்துக்கு யோகாதிபதி அந்த மிக அருமையான விளக்கம். ஐயாலாம் கூப்பிட வெளியில வரமாட்டேங்கிறாரு. நான் கள்ளக்குறிச்சி தாண்ட மாட்டேங்க, ரவுண்டு போட்டு வச்சிட்டாரு. நான் கள்ளக்குறிச்சி தாண்டி வெளியே போக மாட்டேன். ஏன்னு சொன்னீங்கன்னா பாரம்பரிய ஜோதியத்தை தாண்டி அதுக்கப்புறம் எல்லா பலன் இருக்குது. எந்த பலனுக்கு போகணும்? பாரம்பரிய ஜோதியை தாண்டி தான் போகணும். அவர் சொன்ன பலன்கள் மிக அற்புதமான பலன்கள். அதே சமயத்துல இப்ப ஐயா வராமிகருடைய ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய குருநாதர் ஏழுமலை ஐயா. ஒரு மனிதர் நல்ல மனிதரா இருக்கலாம், நல்ல குருவா இருக்க முடியாது. ஒரு நல்ல குருவா இருக்கலாம், நல்ல மனிதரா இருக்க முடியாது. ஆனா இங்க நல்ல மனிதர் நல்ல குருவா இருக்கக்கூடிய ஏழுமலை ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷம் எழுப்பலாமே. இதுவே சொன்னதுதான். நல்ல மனிதர் நல்ல குருநாதர், இது ரெண்டுமே அமையது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தல நிறைய நீங்க ஆன்மீகத்துல பார்த்தாலும் சரி, அந்த குருவும் நல்ல மனிதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய ஏழுமலை ஐயாவுக்கு அடுத்த மாசம் நடக்கின்ற 25வது கருத்தரங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய மாணவர்களுடைய சேர்க்கைகள் வரணும், மாணவர்கள் எல்லாம் வரணும், நிறைய பேர் கருத்தரங்கத்துக்கு வரணும். இந்த மாதிரி பல பேர்த்துக்கு வாய்ப்பு தரணும் என்று சொல்லிக்கொண்டு
இந்த ஒரு சின்ன பொன்னாடியை சேலம் எஸ்கே ஜோதிட வித்யாலயத்தின் சார்பாக ஏழுமையாவுக்கு சாற்றப்படுகிறது. ஐயா மென்மேலும் இதாகி பெரிய அளவுக்கு வரணும். நட்சத்திர சுற்று உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இதான் டைம் ஆயிடுச்சு, அதனால நான் சீக்கிரமா முடிச்சுக்கிறதுனால அருமையா இருக்கும். நிறைய அடுத்த வாய்ப்பு கிடைக்கும், நிறைய விஷயம் சொல்லி தரேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க பாருங்க, ராகு கேது இடையில சொன்னார் இல்லைங்களா, அதே போல்தான் நம்ம வந்து ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா இந்த உயிர் ஒரு உடம்பு பிறவி எடுக்காததுக்கு முன்னாடி ஒரு கேவல நிலைன்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? கேவல நிலை. இருட்டு அறையில ஒண்ணுமே ஒரு எந்த அசைவற்று கிடைக்கும். அது பிறவி எடுக்கக்கூடிய நேரம் வரும்போதுதான் பிறவி எடுக்கும், அப்புறம் தான் வளர்ச்சி. ராகு அப்படின்றது அற்புதமா சொல்லிங்க ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரெடி பண்ணல. நன்றி.